வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான மேத்தமெட்டிக்ஸில் 15வது கிளாஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 கிளாஸ் வரைக்கும் தான் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸ்லாம் நீங்கள் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அண்ட் எக்ஸாம் அப்டேட்டுகள் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, த ரேஷியோ ஆஃப் காப்பர் அண்ட் த ஜிங்க் இன் பிராஸ் 25:12. ஓகேவா? ஸோ ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் த காப்பர் வில் பி தேர் இன் 370 kg ஆஃப் பிராஸ். ஓகேவா? பித்தளையில் தாமிரம் மற்றும் துத்தநாகத்தின் விகிதம் 25:12. ஓகேவா? ஸோ இதில் 370 கிலோ பித்தளையில் எவ்வளவு அளவு தாமிரம் இருக்கும் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்தளையில் வந்துன்னா பித்தளைங்கிறது இந்த தாமிரம் துத்தநாகத்துடைய ரேஷியோ தான். ஓகேவா? ஸோ இது ரெண்டு கலந்து பித்தளை சொல்லுவாங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த ரேஷியோ நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பித்தளையில் கலந்துருக்க அந்த தாமிரம் துத்தநாகத்துடைய விகிதம் வந்து 25:12 அப்படிங்கிற நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோ எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டையும் டோட்டலாக கூட்டிக்கணும். அப்போ 25 நீங்கள் 12 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்? 37 அப்படிங்கிற மாதிரி வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோ வந்து கூட்டி வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பித்தளை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேஜி இருக்குது அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. எவ்வளோனா 370 கிலோ பித்தளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ வந்தால் தாமிரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் த காப்பர் அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் சொல்ல பொறுத்தபோது அப்படி தான் சொல்லணும். அப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அந்த ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்களே, இந்த 25ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கான ரேஷியோ அப்படின்னா இது இருக்குல்ல, ஜிங்க் பிராஸ். ஓகேவா? ஸோ ஜிங்க் இது பிராஸ். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து இதுக்கு அப்படி கூட எடுத்துக்கலாம். காப்பருங்கிற பிறகு பதிலாக ஜிங்குன்னு போட்டு காமிச்சிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது காப்பர். ஓகே, இது காப்பரு, இது ஜிங்க். ஓகேவா? முடிஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே ஓகே தான். இப்போதைக்கு நமக்கு காப்பர் தேவை. காப்பருங்கிறது இங்கே இருக்குது. ஓகேவா? 25. ஓகேவா? ஸோ இப்போ அமௌண்ட் ஆஃப் தி காப்பர் தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அமௌண்ட் ஆஃப் தி காப்பர் அப்படிங்கிறப்போ இதை போட்டுக்கிட்டிங்கன்னா 25/37. ஓகேவா? ஸோ இந்த டோட்டலாக இருக்கிறதுல 25 தான் வந்து காப்பர் அப்படிங்கிற நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் 25/37 போட்டோம். இன்ட்டு 370. ஓகேவா? ஸோ இந்த 370 கேஜி ஒட்டுமொத்தமாக கொடுத்துருக்காங்களா ப்ராஸு அந்த பித்தளை, அதை வந்து நான் போட்டுக்கணும் 370. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இப்போ அடித்து கொடுத்துடலாம். எப்படி அடித்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாகவே அடித்து கொடுத்துடலாம். அப்படி தானே? எஸ், ஒரு 37 37 10 37 370 ஆயிருமா? இப்போ இது ரெண்டையும் நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணிடுங்க. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 25 × 10 வந்து உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் 250 கிடைக்கும். ஸோ அப்போ 280 கேஜி அப்படிங்கிறது தான் இருப்போம். இதெல்லாம் சரியான ஒன்று. ஓகேவா? ஸோ அமௌண்ட் ஆஃப் தி காப்பர் அப்படிங்கிறது போட்டிருந்தோமா இங்கே? ஸோ அதுதான். ஓகேவா? அமௌண்ட் ஆஃப் தி காப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 கிலோ. ஓகேவா? அப்போ 250 கிலோ அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல் தான் இருக்குது. அப்போ இதுதான் அப்படின்னா இதில் சரியான ஒன்று. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக சம் முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருந்தாங்க? பித்தளை ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ பித்தளையில் தாமிரம் மற்றும் துத்தநாகத்தின் வீதம் அது 25:12. இதில் தாமிரங்கிறது 12, துத்தநாகங்கிறது 25. குழப்பிட்டேன் பார்த்தீங்களா? ஸோ தாமிரங்கிறது 25, துத்தநாகங்கிறது 12 அப்படிங்கிற மாதிரி ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. இதில் 370 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்மகிட்ட. ஓகேவா? ஸோ இதில் காப்பர் மட்டும் நம்மகிட்ட வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த ரேஷியோ ரெண்டே கூட்டணும் முதல்ல. ஓகேவா? அதுதான் 37. அதுக்கப்புறம் அமௌண்ட் ஆஃப் தி காப்பர் பார்க்குறதுக்காக காப்பருடைய ரேஷியோ என்னன்னா 25 கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? 25/37 இந்த ஒட்டுமொத்தது கிலோ வந்து அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இன்ட்டு 370, அதாவது 370 கிலோ அப்படிங்கிற மாதிரி ப்ராஸ் சொல்லியிருந்தாங்களே, அதை அந்த பக்கம் போட்டு அடிச்சு கொடுத்தோம். ஒரு 37 10 37 வந்துன்னா 370. இப்போ இது ரெண்டு பெருக்குனிங்க அப்படின்னா 25 × 10 பார்த்தீங்கன்னா 280. அப்போ 280 கிலோகிராம் அப்படிங்கிறதான் சரியான ஒன்றா இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ இது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல் கேட்கக்கூடிய ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2 numbers ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 11:13
இஃப் தேர் HCF இஸ் 7 ஃபைண்ட் த நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 எண்கள் அதாவது 11:13 என்ற விதத்தில் உள்ளன. ஓகேவா? ஸோ 2 நம்பர் வந்துன்னா 11:13 என்ற விதத்தில் உள்ளன. அவற்றின் HCF 7 எண்களை கண்டறி. ஓகேவா? ஸோ இதுவுமே ரேஷியோ ரிலேட்டடான ஒரு சம்மு. பட் வந்து LCM HCFலன்னு கேட்கக்கூடிய ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி இருக்கணும், ஆன்சர்ஸ் எல்லாமே 2 நம்பர்ஸாக வந்துருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு நம்பர்ஸ்னாவே கொஞ்சம் மிளிப்புதுங்க, இல்லை 2 நம்பர்ஸ் வேறையா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வேணாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரேஷியோ இருக்குல்ல, அதை அப்படியே தனியாக தூக்கி எழுதுங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11:13. ஓகேவா? ஸோ இதோட ஒட்டுமொத்த இது இப்போ 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 2 நம்பர்ஸ் உடையது. இந்த 2 ரேஷியோ வச்சு அந்த 2 நம்பர் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதான் கேட்டிருக்காங்க, எண்களை கண்டறி அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அடுத்து இதில் HCFங்கிறது 7. ஓகேவா? ஸோ HCF அதையுமே நீங்கள் தனியாக எடுத்து எழுதிக்கிறீங்க. HCFங்கிறது உங்களுக்கு 7. ஓகேவா? ஸோ இப்போது நம்மக்கிட்ட 2 நம்பர்ஸுடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க, HCF என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் ஒரிஜினல் நம்பர்ஸ் 2 மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த 11:13 இருக்குல்ல, இப்போ நம்ம நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இது இருந்துச்சு வச்சுங்களேன், ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸு ஒய் அப்படி மாதிரி சேர்ப்போமா, அது மாதிரி தான் இங்கே சேர்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏயும் 11, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற மாதிரி எடுத்துங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற மாதிரி எடுத்துங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும். அப்போது 11A 13B அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கணும், அப்படி கூட வச்சுக்கணும். ஓகேவா? எஸ். ஸோ இது HCFங்கிறது இது என்னது அப்படின்னா ஹெச்ங்கிற மாதிரி எடுத்துங்க. ஓகேவா? ஸோ HCFங்கிறது இந்த இடத்துல ஃபார்முலா மாதிரி போட முடியாதுல்ல, வெறுமனே ஹெச்ங்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஏங்கிறத கண்டுபிடிக்கிறக்காக, ஏங்கிறது ஒரு நம்பர், பிங்கிற ஒரு நம்பர் தானே, அந்த நம்பரை தனித்தனியாக கண்டுபிடிக்க 2 நம்பர் கண்டுபிடிக்கிறக்காக ஏபிங்கிற மாதிரி நம்ம நேம் கொடுத்துருக்கோம். இப்போ 11 × HCF போடணும். ஓகேவா? ஸோ இப்போ 11 தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கோம், ஏங்கிற மாதிரி போட்டிருக்கோமா, அப்போ A × H. ஓகேவா? ஸோ HCF வேலை வச்சு அதே மாதிரி அன்ட்டுன்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அன்ட்டு இப்போ 13 இருக்குது, பி இருக்குல்ல, 2வது நம்பர் அதுதான். அப்போ 2வது நம்பருக்கு பிங்கிற மாதிரியான ஒரு பேர் கொடுத்துருக்கோமா, இப்போ B × H. ஏன்னா HCFங்கிறது 2க்குமே வரணும். ஓகேவா? ஸோ ஆனால் ஏபி மட்டும் நம்ம பிரித்து போட்டிருக்கோம், பட் வந்து ஹெச்ங்கிற HCF வந்து பார்த்தீங்கன்னா 2 இதுலேயுமே வரணும். ஏன்னா HCFங்கிறது இந்த 2 நம்பர்ஸை வச்சு தானே இந்த HCF 7ங்கிற மாதிரி நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதனால தான் A × H அண்ட் B × H அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 நம்பரு, இப்போ நமக்கு ஏங்கிறது 11ங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ அதை போட போகிறோம். ஓகே, இப்போ 11ங்கிறது போடுங்க. ஏங்கிறது நமக்கு 11 தெரியும். அப்போ 11 × ஹெச்ங்கிறதுன்னு 7. ஓகேவா? ஸோ அப்போ 7. ஓகே, அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ட்டு அப்படி இருக்கட்டும். அடுத்து பிங்கிறது நமக்கு 13. ஓகேவா? 13. ஓகே, 13 × ஹெச் என்னது 7. ஓகே, அப்போ இது 2 மல்டிபிள் பண்ணிங்க. 11 × 7 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 7 77 ஆயிடுச்சா? ஓகே, அன்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 13 × 7. ஓகேவா? ஸோ 13 × 7 அப்படின்னா 7 3 21, 1 இது 2 இருக்கும். 7 1 7 7 2 9 ஆயிடுச்சு. அப்போ 91 ஆயிடுச்சா? அப்போது 77 அன்ட்டு 91 அப்படிங்கிறது தான் இந்த 2 நம்பர்ஸ். ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க என்ன அந்த 2 நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். 2 நம்பரோட ரேஷியோ கொடுத்துருந்தாங்க 11:13 அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து அவற்றின் HCF என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருந்தாங்க, 7 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது 2யும் வச்சுக்கிட்டு அந்த 2 நம்பர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ரேஷியோக்கில் ஏபி அப்படி மாதிரி வச்சுட்டு HCF ஹெச்ங்கிற மாதிரி அசியூம் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம ஃபார்முலா மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகேவா? அதாவது A × H அதே மாதிரி B × H அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஏங்கிறது அந்த ஒரு மொதல் நம்பருடைய ரேஷியோ, அதே மாதிரி ஹெச்ங்கிற HCF அது 2 மல்டிபிள் பண்ணுங்கள், அதை 11 × 7 77 கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இது P × H அப்படி மாதிரி, பிங்கிறது செகண்ட் நம்பருடைய அதாவது 13 அப்படி மாதிரியும், ஹெச்ங்கிற HCF அது 2 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 91 கிடச்சிச்சு. அப்போ இங்கே சரியான ஆன்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 77 × 91. ஓகேவா? ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல் தான் இருக்குது. அப்போ 77 × 91 இதுதான் இதில் சரியான ஒரு ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சம்மில் எந்த ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ அப்படி எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலுமே காமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக பதில் அளிக்கப்படும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் P = Q ஆர் PQR அப்படிங்கிறது 9 10 11 அப்படிங்கிற கொடுத்துருந்தாங்க. தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த P + Q Q + R R + P. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா PQR அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, அதை ஃபஸ்ட்டு வந்துன்னா P + Q Q + R அல்லது R + P அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை கண்டுபிடிச்சலாமா? பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேவா. ஸோ பியோட வேல்யூ அப்படிங்கிறது 9, கியூவோட வேல்யூங்கிறது 10, ஆருடைய வேல்யூ 11 ஓகேவா. அது அப்படியே இருக்கட்டும், அது அப்படியே பார்த்துக்கிறங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே. இப்போ நமக்கு பி ப்ளஸ் கியூ தானே வேணும் ஓகேவா. அப்போ பி ப்ளஸ் கியூ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் ஓகேவா. பி ப்ளஸ் கியூ ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கியூ ப்ளஸ் ஆர் ஓகேவா. கியூ ப்ளஸ் ஆர் ஓகேவா. அப்புறம் ஆர் ப்ளஸ் பி ஓகேவா. ஆர் ப்ளஸ் பி ஓகே. இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிறது நமக்கு என்ன தெரியும் 9 இருக்கும் ஓகேவா. அப்போ 9 ப்ளஸ்ஸு ஆறுங்கிறது பி ப்ளஸ் கியூ தானே. கியூங்கிறது 10 ஓகேவா. அப்போ அப்படி கூட எடுத்து எழுதிக்கணும் ஓகேவா. ஸோ உங்களுக்கு அங்கே பார்க்க டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்படி சைடில் கூட எழுதிக்கிறேங்க. எப்படின்னா பிங்கிறது 9 ஓகேவா. பிங்கிறது 9, கியூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கியூங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10, அடுத்து ஆறுங்கிறது 11 அப்படிங்கிற மாதிரி எடுத்து எழுதிக்கிறேங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து எழுத போகிறோம் அப்படின்னா கியூ ப்ளஸ் ஆர். கியூங்கிறது 10 ஓகேவா. ஆறுங்கிறது 11 ஓகேவா. அப்போ 10 ப்ளஸ் 11 ஓகேவா. அடுத்து வந்து ஆறு ப்ளஸ் பி ஓகேவா. ஆறுங்கிறது என்ன நமக்கு 11 ஓகேவா. ஸோ 11 ப்ளஸ்ஸு இங்கே பியோட மதிப்பு என்ன 9 ஓகேவா. ஸோ அப்போ 9 இது ரெண்டையும் கூட்டுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சா. ஸோ அதோட இது எல்லாத்தையுமே தான் அந்த பேராகிராஃப்லாம் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டி போட்ட வேண்டியதான் ஓகே. 10 கூட 9 கூட்டிங்க அப்படின்னா 19 ஆயிடுச்சா. வேறு கலர் கூட யூஸ் பண்ணலாங்க. ஸோ இது ரெண்டையும் கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 19 ஆயிடுச்சா. அடுத்து 10 கூட 11 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 21 ஆயிடுச்சா ஓகே. அடுத்து 11 கூட 9 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 ஆயிடுச்சா. எஸ். ஸோ அப்போது நமக்கு பி ப்ளஸ் கியூ அப்படிங்கிறது 19, கியூ ப்ளஸ் ஆறுங்கிறது 21, ஆர் ப்ளஸ் பிங்கிறது 20 ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் இதோட வேல்யூங்கிறது இதுதான் ஓகேவா. ஸோ இதோட வேல்யூங்கிறது இதுதான். அப்போ இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போது இந்த 19, 21, 20 ஓகேவா. ஸோ சில நேரங்களில் வந்து நம்ம இந்த 3 இது வந்திருக்குல்ல, இதை வந்து நம்ம சுருக்க பார்ப்போம். எப்படின்னா 3மே ஒரே வாய்ப்பாடில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடிச்சு கொடுப்போம் ஓகேவா. பட் வந்து இங்கே வந்து நமக்கு 3மே நம்பருமே வேறு இருக்கு ஓகேவா. ஸோ 19, 21, 20 ஓகேவா. ஸோ அதனால் இதை வந்து நம்மளால் சுருக்க முடியாது ஓகேவா. ஏன்னா எப்போவுமே நம்ம அடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா ஒரே வாய்ப்பாடில் வந்து 3 நம்பர் வந்துச்சு அப்படின்னா நம்ம அடிச்சு கொடுக்க முடியும். இப்போ சில நேரத்தில் 2 நம்பர் வரும், 2 நம்பருமே வந்து ஒரே வாய்ப்பாடில் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக அடிச்சுக்கிறோம். பட் வந்து இங்கே வந்து 20, 21, 19 3 விதமான வாய்ப்பாடில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம அடிச்சு கொடுக்க முடியாது. ஸோ அதனால் ஆன்சருங்கிறது 19, 21, 20 ஓகேவா. பி ப்ளஸ் கியூங்கிறது 19, கியூ ப்ளஸ் ஆறுங்கிறது 21, ஆர் ப்ளஸ் பிங்கிறது 20 ஓகேவா. அப்போது 19, 21, 20ங்கிற எந்த ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷனு 1ல் தான் இருக்குது ஓகேவா. அப்படி தானே. எஸ், ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது. ஏன்னா இங்கே குழப்புற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்களே. 19, 21, 19 நீங்கள் கொஞ்சம் இங்கே கால்குலேஷன்ஸ் இந்த இடம் இருக்குல்ல, இங்கே இந்த மாதிரியான இந்த கால்குலேஷன் பண்ணுற இடத்துல விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நம்பர் விட்டிங்கனாலும் போச்சு. இங்கே ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குன்னா நமக்கு அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணணும் ஓகேவா. ஸோ 9 + 10 19, 10ஓட 11 கூட்டிங்கன்னா 21, 10 11 + 9 20 ஓகே. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் 1 19, 21, 20 அப்படிங்கிறது வரும். ஸோ அதுதான் இதில் சரியான ஒரு ஆன்சர் ஓகேவா. ஸோ இந்த மாதிரியோட எழுதிக்கணும். உங்களுக்கு இங்கே பார்த்து போகிறதுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா இப்போ பிக்கு 9, கியூங்கிறது 10, ஆறுங்கிறது 11 அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக எடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நீங்கள் போட்டுருங்க, கொஞ்சம் வேகமாகவும் போட்டுருங்க ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று. ஸோ இதில் டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு சம்மாக இருக்கும் ஓகேவா. ஸோ இஃப் certain sum of money becomes 3 of itself in 8 years 6 months at the simple interest, then what will be the annual rate of interest ஓகேவா. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8 ஆண்டுகளில் 6 மாதங்களில் 3 முறை ஓகேவா. ஸோ 3 முறை எளிய வட்டியில் இருந்தால் ஆண்டு வட்டிக்கு விகிதம் என்னவாக இருக்கும் ஓகேவா. ஸோ இதுதான். அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லலை ஓகேவா. ஸோ அப்போது அது வந்து 8 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை, அதாவது 8 மாதங்கள் 8 ஆண்டுகளில் 6 மாதங்கள் ஓகேவா. 8 ஆண்டு 6 மாதங்களில் 3 முறை எளிய வட்டி ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறிக்கிட்டு 3 முறை வந்து பார்த்தீங்கன்னா இதாகிட்டு இருக்கு ஓகேவா. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா பிரின்சிபல்ங்கிறது 3P அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஓகே. ஏன்னா இங்கே வந்து பிரின்சிபல் எதுவும் கொடுக்கல, இங்கே டைம் மட்டும் தான் கொடுத்துருக்கான் ஓகேவா. ஸோ எவ்வளோ அப்படின்னா 8 ஆண்டுகளில் 6 மாதம் ஓகேவா. அப்போ இங்கே வந்து 8 மாதம் 8 இயர்ஸ் ஓகேவா. ஸோ 8 இயர் 6 மந்த் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா
8.5 வருஷம் தமிழ்ல சும்மா சிம்பிளா சொல்லுவோமா? அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 8.5 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ 1.5 வருஷம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது 1.5ன்னு எடுத்துக்கோமா? அதே மாதிரி தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷம் 6 மாசங்கிறத சொல்றாங்க அப்படின்னா 6 மாசங்கிறது ஒரு வருஷத்துடைய பாதி தானே. அப்போ 1ல பாதிங்கிறப்போ ஒரு வருஷத்துல பாதிங்கிற 6 மாசங்கிறப்போ அது வந்து 0.5ல நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ அதனால தான் 8.5 இயர்ஸ் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்க வந்து 8.5 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதையுமே புரிஞ்சுக்கிறங்க. இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகேவா? அது வந்து 3 முறை எளிய வட்டியில தான் அப்புறம் இதாயிருக்கு. ஓகே. அப்போ எளிய வட்டி அப்படிங்கிறப்போ இந்த அமௌண்ட்டுன்னு இருக்குல்ல. ஸோ இது வந்து 3Pங்கிற அமௌண்ட் வந்துன்னா அமௌண்ட்டுக்கு ஈக்குவலா ஓகேவா? ஸோ அதனால வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து இந்த பக்கம் ஒன்று போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இது 2Pங்கிறது 3P ஆயிருமா? சாரி 3Pங்கிறது 2P ஆயிருமா? 2 பிரின்சிபல் ஆயிரும். ஓகேவா? ஸோ 2 பிரின்சிபல் ஆயிரும். இப்போ இது புரிஞ்சுக்கங்க. இது ரொம்ப முக்கியமான ஸோ அமௌண்ட்டுங்கிறது 3 பிரின்சிபலுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க சொல்லியிருக்க மேட்டரே அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால தான் அப்புறம் இந்த அமௌண்ட் வந்து நான் இந்த பக்கம் கொடுத்து கழிக்கும் பொழுது ஒரு பிரின்சிபல் வந்து லெஸ் ஆயிரும். ஸோ அப்போ 2 பிரின்சிபல் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இதை இன்னுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை தான் நம்ம எப்பவுமே கழிப்போம். ஸோ இப்போ அமௌண்ட் நம்மகிட்ட வந்து பார்த்தா அமௌண்ட்டுங்கிறது என்னன்னு சொல்லலை, பிரின்சிபலும் இல்லை. ஆனால் வந்து அது எவ்வளோ மடங்கு வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இதுலேருந்து இந்த இங்கே இருக்கல இந்த அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் ஒன்று கழிச்சேன். ஓகே புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 3P - P = 2P. ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்படி தான் வந்து இந்த 2Pங்கிறது வந்துச்சு. ஸோ இவ்வளோ விஷயத்தை இழுத்து சொல்லக்கூடாதுங்கிறக்காக தான் அமௌண்ட்லேருந்து ஒரு பிரின்சிபல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிச்சம் 2 பிரின்சிபல் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு 2P 2 பிரின்சிபல் அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற புரியும் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறப்போ இதுக்கான ஃபார்முலா அப்படிங்கிறது எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். அப்படி தானே? எஸ். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா PRT/100. ஓகேவா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது வந்து 2B தான். ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கிறீங்க. 2B = இங்கே நம்மகிட்ட பிரின்சிபல் கிடையாது. அதாவது பிரின்சிபல் நம்மகிட்ட இங்கே பிரின்சிபல் இது எனக்கு தெரியாது. அதே மாதிரி ஆறுங்கிறதும் இல்லை. டைம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது 8 வருஷங்கிறத 8.5 அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கோம். /100 அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் இந்த P இருக்குல்ல இந்த Pயையும் இந்த Pயும் அடிச்சிடறேன். அப்போது நம்மகிட்ட மிச்சம் இருக்கிறது வந்து உங்கள்கிட்ட 2ங்கிறது தானே இருக்கும். அப்போ 2 இந்த பக்கம் 6 × 8.5 ஓகேவா? 8.5/100 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் 6 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு 2 அங்கிட்டு கொண்டு வரேன். அப்போ இதோட மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்குமா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 6 = 2 × 100 உங்களுக்கு 8.5 ஆயிருமா? புரியுதா? அப்போது 2 × 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ஆயிரும். கீழே வந்து 8.5 இருக்கா? இந்த 8.5 வந்து நம்ம 85 ஆக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை 85 ஆக்குறேன். ஓகே. ஸோ இப்போ 85 ஆக்கிட்டேன் அப்படின்னா மேலே வந்து 2000 ஆயிரும். 2000/85 ஓகேவா? இதை நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 23.52% அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ 23.52% அப்படிங்கிறது ஆப்ஷன் 4ல் இருக்குது. அதுதான் அப்புறம் இது சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கே வகுக்கிற கொஞ்சம் இடம் ஸ்பேஸில் ஸோ அதனால் கண்டிப்பாக வகுத்து பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கு 23.52 அப்படிங்கிற மாதிரி வரும் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது வரும். ஸோ அதான் அது சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறது பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த இடத்துல டவுட் இருக்கலாம். ஸோ அதை மறுபடியும் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது ஸ்ட்ரைட்டாக சொன்னேன். இதை வந்து கொஞ்சம் இதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே இந்த மாதிரி சம்ஸை ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஸோ இதில் எதுவும் டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கேஷ். ஓகே. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ தான் அப்புறம் நிறைய பேருக்கு இந்த கிளாஸஸ் வந்து போய் சேரும். ஸோ உங்களுக்கு இதில் டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.